ஏன்டா அழுவுற? டே கார்த்தி, நீ சந்தோஷம் உங்கள் அண்ணன் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகல? டேய் பேசாமல் இரு, நான் கிளம்புறேன். யாரும் ஒருத்தர் யாரையும் அடனே கொலை போகிறேன்னு சொன்னா யாரை காப்பாற்றிட்டு எங்கள் அண்ணன். என்ன சந்தோஷ், எப்படி இருக்கிற? டேய் ஸ்ரீநிதியை காணும்டா. சரி வைக்கிறேன், பாய். இருங்க பாய். ஹலோ சதீஷ் தம்பியா? ஆமாம், நீங்கள் யார்? ஓ நீதானா? டேய் நேற்று உங்கள் அண்ணன் ஆஃபீஸில் எல்லாத்தையும் அடித்தான். என்னமோ அவன் வச்சதான் சண்டை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஏதாவது கேட்க போனால் முன்னே என் தம்பி மேலே என் தம்பி அடிச்சுக்கோ, என் தம்பி தாண்டி என்னை தொடரான்றான். நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சாரி ப்ரோ, இனி எங்கள் அண்ணனை சண்டை போடாமல் பார்த்துக்கிறேன். டேய் உங்கள் அண்ணன் அடித்ததில் ஒருத்தனுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வருது. உங்கள் அண்ணன் அப்படியே விட்டுறலாமா? அவனை ஆஃபீஸுக்கு வர சொல்லு, 2 போடு போட்டு அனுப்புகிறேன். ப்ரோ ப்ளீஸ் சாரி, எங்களை மன்னிச்சு விட்ருங்க. சரி ஏதோ ஒரு தடவை விட்றேன், ஆனால் அடுத்த வாட்டி எதாவது பண்ணாலும் ஏன் மூஞ்சில் கோடு போட்டு விட்ருவேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. டே சதீஷ், எதுக்கு வேலை செய்கிற இடத்துல சண்டை போட்டுட்ருக்குற? டேய் என்ன அண்ணான்ற மரியாதை வேணாம்? அண்ணா, நான் என்ன சொல்லிட்டு என்ன அடிக்கிற? அண்ணா என்ன சொல்லிட்டு நான் அடிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்ணா நான் என்ன சொல்லிட்டு அடிக்கிறீங்க அப்படி சொல்லணும். எங்கே சொல்லு பார்க்கலாம். அண்ணா நான் என்ன சொல்லிட்டு என்ன அடிக்கிறீங்க? அதே சும்மா 4 பேர்த்த அடித்தாதான் நம்மளை ஆஃபீஸில் பார்த்தாலே அப்படி பயப்படுவாங்க, சரியா? அண்ணா எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க? டேய் என்னோட சின்ன பையனே, உனக்கு நான் பதில் சொல்லிட்டுருக்கேம்மா. போய் வெளியே பாரு. டேய் சந்தோஷ், ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்கிறேன்னல்ல, அதை இப்போ சொல்லு. இதுதான் நடந்துச்சு. டேய் யாருடா அவன் இப்படி ஒரு மென்டல் டார்ச்சர் உனக்கு கொடுக்குறான்? டேய் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா. டேய் அவனை கண்டுபிடிச்சா இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் நின்றுடும். டேய் அவன் மட்டும் பிரச்சனை இல்லை. டேய் வேறு யாருடா பிரச்சனை? டேய் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இது மட்டும் இல்லை, அவன் ட்ரெஸ் கோட்லேருந்து அவன் ஆக்டிவிட்டி நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. முன்ன டீசெண்டாக நல்ல பையன் மாதிரி இருந்தான், இப்போ ஏதோ மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டுருக்கிறான், தாடி வளர்த்திருக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான். டேய் நீ சொல்கிறது நம்பவே முடியல. எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்பாவே மாதிரி இருந்தவன் திடீர்னு சண்டை போடுறான், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. சரிடா கிளம்புறேன். எங்கே? ஜீவா கூப்பிட்றான். சரி பாய், போயிட்டு வா. டேய் சந்தோஷ், என் தங்கச்சி ஃபோட்டோ காட்டினேன், நீ என்ன சொன்ன? என் தங்கச்சி ஆள் யார், அவன் எப்படிப்பட்டவன் விசாரிக்கிறேன்னு சொன்னேன்ல, என்ன விசாரிச்சிட்டியா? டேய் உன் தங்கச்சி ஃபோட்டோ கூட இன்னும் பார்க்கலடா நான். டேய் நீ பார்த்து என்கிட்ட சொன்னியே என்னடா? டேய் உன் தங்கச்சி யார் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாதுடா. அப்புறம் எப்படா அவன் ஆள்கிட்ட போய் நான் பேசுவேன்? டேய் எனக்கு தெரியும் நீ சும்மா சொல்கிறேன்னு. டேய் நான் என்ன சொல்கிறேன்னா,
கடைசியாக கேட்குறேன், என் தங்கச்சி ஆள் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவியா இல்லையா? டேய் நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் தங்கச்சி ஃபோட்டோ காட்டினா தானே உன் தங்கச்சிக்கிட்ட போய் பேச முடியும். டேய் சந்தோஷ், உங்கள் அண்ணனை காப்பாற்ற நான் ஹெல்ப் பண்ணனா இல்லையா? அதேமாதிரி என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்ற சொன்னால் அவனை கட்டிய போகிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க சொன்னான். இப்படி நடிக்கிற ஒன்றுமே தெரியாதவனாட்டம் என் தங்கச்சி ஃபோட்டோவே பார்க்கலன்னு. டேய் உன் தங்கச்சி யாருன்னு தெரியல, நான் சும்மா சொன்னேன்டா. அதுதானே பார்த்தேன், என் ஃப்ரெண்டு நல்லவன்னு எனக்கு தெரியும். நீ என்னடா சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் இப்படி கோச்சிக்கிற? பின்ன கோவப்படாமல் என்ன பண்ணுறது? சரி, நீ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்க பாரு. தங்கச்சி ஃபோட்டோவே காட்டாமல் தங்கச்சி ஆளை கண்டுபிடிக்க சொல்கிறான். யாருடா அவன்? டேய் என்னடா யோசிக்கிற? இல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி பாய், அப்புறம் பார்க்கலாம். சரி பாய். சதீஷ் சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணுகிறான். டேய் சந்தோஷ், யாரோ என்னை கடத்தி வச்சு கொல்ல பார்க்குறாங்க, சீக்கிரம் காப்பாற்றுடா. லொக்கேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். சரிண்ணா, இதோ 5 நிமிஷத்தில் வரேன். அண்ணா யாருண்ணா உன்னை கொல்ல பார்க்கறது? டேய் என்ன ஓஆர்எஸ் சவுண்டு வர்ற? நாங்கள் தான் அடித்தோம். இப்போ என்ன அங்கே அடிக்க போறியா? எங்கே அடி பார்க்கலாம். நான் ஒரு நிமிஷம் நாங்கள் பேசாமல் தானே இருந்தோம். அவன் தான் வந்து எங்களை அடித்தான். அதுக்கு நாங்கள் அடிக்க வந்ததுக்கு முடிஞ்சா என் தம்பி அடிச்சு பாரு அப்படின்னா. சரி கூட்டோடனா அவனே உடனே எங்களை கடத்துன மாதிரி செட்டப் போடுங்க, அப்போ தான் வந்து அவன் அடிப்பான்னா. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைண்ணா, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்ண்ணா. டேய் சதீஷ், என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? என்ன சவுண்டு எகிருது? மரியாதையே பேச கற்றுக்கோ, இல்லைன்னா அடி வாங்கியே செத்துடுவேன். உன்னை அடிச்சு பழகிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. நானும் அண்ணன் பொறுமையாக போனால் நான் நீ திமிரெடுத்து அலையிற. இனி என் மேலே கையை வச்சேண்டு வையன். சொல்ல வேணாண்டுக்கிறான், பேசாமல் இருந்துக்க. டேய் என்ன ஒரு வாட்டி அடித்த உடனே ஓவராக பேசுகிற? இந்தாச்சா இப்போ எதையும் ட்ரை பண்ணாமல் முடியுமா நடக்குமா நீ யோசிக்கக்கூடாது. டேய் ஏன்னா எனக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குற? யார் நீ? சொல்லிட்டான். அப்படியா? சொல்லிட்டானா? அவன் யார், என்ன பண்ணுறான், அவன் பேக்ரவுண்ட் என்ன சொல்லு சந்தோஷ், சொல்லு. அதனால தான் உங்கள் அண்ணன் யார் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சால் தானே நான் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். அட் அ டைமில் என்கேஜ்மெண்ட்லேயும் வெளியே இருந்திருக்கான்னா, வீட்லேயே இருக்கிறான்னா, அப்போ நம்ம தேடுறது ஒருத்தன் இல்லை, அவன் ஒருத்தன் இல்லை, 2 பேர். டாஸ்க் நம்பர் 2. ஸ்ரீநிதி, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்.